நான் திண்டுக்கலை இவ்வளவு தூரம் தூக்கி பிடிக்கிறேன், என்னுடைய பேருக்கு முன்னாடி ஏன் வச்சிருக்கேன்? நான் சொல்ற ஒரு இடத்துல போய் நின்று நீங்க அப்படி சுத்தி 360 வியூல பாத்தீங்கன்னா திண்டுக்கல் எப்படிப்பட்ட ஊருன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த பெரியார் சிலை பக்கத்துல நின்று அப்படி நீங்க ரைட் சைடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கூல் இருக்கும், செம்மேரி ஸ்கூல். அதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியாலே நினைக்கிறேன், இந்தியாலே முதல் உயர்நிலை பள்ளியா தொடங்கப்பட்டது திண்டுக்கல்ல தான் கல்வி. அப்படி அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சர்ச் இருக்கும், பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும். நீங்க நிக்கிறீங்கல்ல, அப்படி அண்ணாந்து பாத்தீங்கன்னா பெரியார் இருப்பாரு. அப்படியே நேரா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வெள்ள விநாயகர் கோயில்னு ஒரு பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில் இருக்கும். அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா அபிராமி அம்மன் கோயில் இருக்கும். அப்படியே அந்தாண்ட திரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கு தெரியுமா, பேகம்பூர் பெரிய பள்ளி வாசல் இருக்கும். அப்படியே சுத்தி வந்தீங்கன்னா மலைக்கோட்டை இருக்கும். திண்டுக்கல் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? மதச்சார்பின்மை கற்றுக் கொடுத்தது, கல்வியை கொடுத்துச்சு, பகுத்தறிவை கொடுத்துச்சு, எப்படி பழகணும், எப்படி பேசணும், எல்லா விஷயத்தையும் திண்டுக்கல் தான் எனக்கு கொடுத்தது. அதனால நான் திண்டுக்கலை என் பேருக்கு முன்னாடி வச்சிருக்கேன்.